குடிப்போம் கரெக்டா? எல்லா தண்ணி நின்று தான் குடிப்பீங்க. இது காமன் எல்லாத்தையும் ஒரு விஷயம். பட் அதே தண்ணி நின்று இப்படி குடிக்கும்போது என்ன ஆகுனா, இப்போ தண்ணி நம்ம இங்கேருந்து ஊற்றுறதுக்கும் அகைன் நம்ம கீழே இருக்க ஊற்றுறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அவரோட ஃபோர்ஸ் அதிகமாக போகும்னா அதே மாதிரி தான் தண்ணி நம்ம நின்று குடிக்கிறதுனா அவரோட ஃபோர்ஸ் அதிகமாக போய் நம்மளோட பெருமுட சிறுவில் பாதிக்கும். அவரோட அழுத்தம் அதிகமாக போகிறதுனால இதெல்லாம் என்ன ஆகுனா அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். லைக் ஒரு நீங்கள் தொடர்ந்து தண்ணி அதிகமாக நின்று குடிக்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெருவுல சார்ந்த பிரச்சனைகள் வரும். இந்த ஜேடிஎம் சொல்லுவாங்க, அந்த குடல் இருக்கும் கேள்விப்பட்டீங்கன்னா குடல் இருக்கும், அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி ஆல்ரெடி நின்று குடிக்கக்கூடாது. முடிஞ்சளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சா கூட இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு சாரில் வந்து குடிக்கலாம். ஏங்க போகிறதுல சார் இருக்குமா எல்லாரும் கேட்கலாம். கேட்டால் ஒரு டீ அடிக்கு போகிறாங்க, சார் இருக்குமா எப்படி குடிக்கலாம் கேட்டால் அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், சார் எல்லாமே பெஸ்ட் இருக்கு. அப்போ சோம்பேறித்தனை பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எல்லாரும் உட்காந்து குடிக்க ட்ரை பண்ணுங்க.